வணக்கங்களே. இந்த ராசி அக்கா வந்து ஒரு வீடியோல அந்த விஷயங்கள சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப வெளிநாட்டு பிள்ளைகள் அதாவது கனடாவோ, யூரோப்லயோ அங்க வாழ்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வந்து அங்கத்து நாட்டு ஆண்களையோ அல்லது வேற நாட்டு ஆண்களத்தான் சிலர்கள் ஆப்பிரிக்காவா இருக்கலாம், அல்லது வேற ஒரு நாட்டு ஆண்களத்தான் திருமணம் செய்றதுக்கு விரும்புறார்கள் அப்படின்னு சொல்லியும், ஆனால் அவர்கள் ஊர் ஆண்கள வந்து மதிக்கிறது இல்ல. அல்லதுன்னு சொன்னா அவர்கள் ஆண்கள திருமணம் செய்றதுக்கு விரும்புவதில்லை அப்படின்ற மாதிரி சில விடயத்த சொல்லியிருக்கிறா. அதுக்குரிய காரணமா வந்து அவ சொல்ற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆண்கள் வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய ஒரு அக்ரஸிவான ஒரு மனநிலையை காட்டுறதும், வாய திறந்தால் தூசணம், அடுத்தவங்கள அப்படி கதைக்கிறது, இல்ல ஒழுங்கா வேலைக்கு போகல, இந்த மாதிரியான விஷயங்களால அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது இவர்கள கட்டுறது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் எங்கள பொறுத்தவரைக்குமே வந்து நாங்க இந்த விஷயத்த வரைய பார்த்திருக்கிறோம். அ கல்யாணம் கட்டுறது அப்படின்ற பத்தி தான் இவ கழிச்சிருக்கிறா. ஆனா உண்மையில சொன்னா கல்யாணம் கட்டுறத தாண்டி, கல்யாணம் கட்டுறதே ஆட்களே வந்து யார கல்யாணம் எல்லாத்தையும் விட உண்மையில நிறைய பேர் கல்யாணம் கட்டாமலே போயிருக்கிறாங்க வெளிநாடுகள்ல. காரணம் அதான் 30 தாண்டி நிறைய பேர் வந்து பெண்கள், ஆண்கள் வந்து கல்யாணம் கட்டாமலே இருக்கிணும். அதுக்கு காரணம் என்னன்றத தான் நாங்கள் முதல்ல பார்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறாங்க. அவன் உழைக்கிறான், அவன் படிச்சிருக்கான், அவன் வேலை செய்றான், எல்லாமே செய்றான். அப்ப அவனுக்கு எல்லாமே கிடைக்கைக்க, அவன் இந்த குடும்ப அப்படின்ற அமைப்புக்குள்ள போறதுக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்றதுக்கு நீங்க நீங்க நேரடியா அந்த காரணத்த சொல்லலாம். என்னன்னா, அவர்கள் வாழ்ந்த குடும்பம்ன்ற அவையண்ட் அம்மா, அப்பா சேர்ந்த குடும்பம் எப்படி நடத்தப்பட்டிருக்கின்றதுன்னு அவர்களுக்கு தெரியும். அப்ப அப்படி தெரியக்க, அதுவைக்கு பிடிக்கல. உண்மைய சொன்னா பிடிச்சிருந்தால் அவர் உண்மையிலே என்ன செய்திருப்பார்ன்னு சொன்னால், கட்டாயம் அவர்கள் வந்து கல்யாணம் நேரத்துக்கே வயசுக்கே கல்யாணத்த கட்டி, யாரோ ஒரு ஆள பார்த்து கட்டி போகத்தான் போகிறார்கள். சரியான பெண் கிடைக்கல, சரியான மாப்பிள்ளை கிடைக்கல, சரியான பொம்பளை கிடைக்கலன்றது வந்து உண்மையில சாட்டு தான். சரியா? அப்போ குடும்ப அமைப்புக்குள்ள போறதுக்கே வந்து அவர்கள் பயப்படுறார்கள் அப்படின்றதான் வந்து விஷயம். அதுக்கு யார் காரணம்ண்டா, எங்களுடைய சமூகம் தான். காரணம் என்ன? நாங்க அந்த மாரி ஒரு விஷயத்த நடத்தி கொண்டிருக்கைங்க, அவர்கள் அதால பாதிக்கப்படுகிறார்கள். சொன்னா பிடிச்சோ, பிடிக்காமலோ தான் அவர்கள் அதுக்குள்ள வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கைக்க, அவர்களுக்கு மேற்குலக வாழ்க்கைக்குள்ள வந்து அந்த சுதந்திரமும் கிடைக்கைக்க, அவர்கள் வந்து கல்யாணத்த வந்து தள்ளி போடுகிறார்கள். காரணம் அதுவும் என்ன? நீங்க கல்யாணம் என்ற பேர்லயும் அம்மா, அப்பா தான் பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு நிக்கைக்க, அவர்கள் வந்து இன்னும் பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது இன்னும் அதோட அடக்குமுறை வந்து இன்னும் தொடரப்போகுது. இல்ல அப்படி ஒரு வாழ்க்கை தொடரப்போகுதுன்னு சொல்லி. இது எல்லாருக்கும் இல்லை என்றது உங்களுக்கு தெரியும். அது இப்ப உங்க மனசுல வந்திருக்கலாம். அங்க தான் நானும் பாரேன். இப்ப விஷயம் இருக்கு. சில அம்மா, அப்பாக்கள் இல்ல வேறாக்கள் வந்து சரியான முறையில குடும்பங்கள நடத்திக்க, அவங்களோட பிள்ளைகள் வந்து மாறி, சரியான டைம்ல அவங்களே வந்து எல்லாத்தையும் கோஆப்பரேட் பண்ணி சரியான கல்யாணத்த கட்டுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வீட்ல சரியா பழகிட்டான், சரியா பார்த்துருக்கான். அப்ப அவனுக்கு வந்து இப்ப நானும் அம்மா, அப்பா மாரி வாழணும், கல்யாணத்துக்கு கூட ஒரு குடும்பமா வாழணும், ஒரு குடும்பத்த நடத்தணும்னு சொல்லி ஆசை அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் விரைக்க, அவர்கள் வந்து உரிய நேரத்திலேயே வந்து அவர்கள் காதல்லயோ அல்லது வீட்ல பேசுறதையோ வந்து சரியான முறையில கட்டி, சந்தோஷமா வாழ்றவர்களும் வந்து பிள்ளைகள பெற்று அவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். விளங்குதா? அப்ப இது எங்க எங்க சிக்கல் ஆகுது அப்படின்றது தான் வந்து விஷயம். கல்யாணம் கட்டாததுக்கு வேற பல காரணங்களும் இருக்கிறது. இப்ப ஏற்கனவே நாங்க சொன்ன மாரி தான். அவன் ஃபைனான்ஸ்ல வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கான். சுதந்திரமா இருக்கான். தானே தன்ட காச உழைச்சுக் கொள்றான். அவனுக்கு இன்னொரு தேவை இல்லைன்டிங்க. அவன என்ன செய்வான்னு சொன்னா, டேட் பண்றத முடிச்சு கொள்ள போறான். அவன் அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லை. காரணம் சொன்னால், அவன் தன்னுடைய லைஃப் தான் பார்க்குறான். காரணம் அது வெஸ்டர்ன். நீங்க அந்த பிள்ளைய அங்க கொண்டு விட்டுட்டீங்க. அங்க அந்த பிள்ளை பிறந்திருக்கலாம். இல்ல சின்ன வயசுலயே அந்த பிள்ளை அங்க போய் யூரோப் போயிட்டோன்ன, அங்க நீங்கள் அத அம்மா, அப்பா சொல்றன்றத விட அங்கத்த ஸ்கூல் சிஸ்டம் என்னத்த படிப்பிக்குது, அங்கத்தோட கலாச்சாரம் என்னத்த படிப்பிக்குன்றது தான் வந்து பெரிய திணிப்பாக இருக்கும். அப்ப அம்மா, அப்பான்ற இத வந்து தாண்டி அது வந்து போயிடும். அப்ப அங்க போய் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அதுதான் வந்து நம்ம உண்மைய சொன்னால் ஊர்ப்படிகள் சரியில்ல, தூசணம் கதைக்கிறன்றெல்லாம் இல்ல விஷயம். உண்மைய சொன்னா ஊர்ப்படியில விலங்கு எல்லாம் இருக்குன்றது வேற கதை. சரியா? ஆனா உண்மையில என்ன நடக்கும்டா, அங்கத்தையும் கலாச்சாரம், அங்கத்தையும் கலாச்சார திணிப்புகள் எல்லாமே வந்து வேகமாக வந்து 2ல பிடிச்சிரும். அதாவது ஒரு 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 மனிதன வந்து டக்குன அடக்கும் அவன வந்து திணிச்சிரும். அது அவனுக்கு தெரியுதோ தெரியாமலோ திணிக்கப்படும். அப்ப அங்க திணிக்கப்படைக்காத அந்த பிள்ளை எப்படின்னு சொன்னா, அங்கத்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி மாறும். இப்ப அங்கத்த ட்ரெண்ட் எல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த ட்ரெண்டின் படியே படிச்சா கல்யாணம் கட்ட வேண்டியதுதான். அல்லது டேட் பண்ண வேண்டியதுதான். அப்படின்ற மாரி 2, 3 வகை தான் இருக்கு. அப்ப அந்த 2, 3 வகையில தானே அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு வரைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் என்ன சொல்லின்னா என்ன. ஓகே. பிடிச்ச யார நீ நாடோ, நிறமோ, கலரோ பார்க்காம கட்டலாம் அப்டின்ற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அதத்தான் தமிழ் பிள்ளைகளும் செய்யுதுகள். ஒரு விஷயம். 2வது என்ன, உனக்கு கல்யாணம் தேவையில்ல. இப்படி இருந்துட்டு போலாம் அப்டின்ற இன்னொரு கருத்து இருக்கு. அதையும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் பிள்ளைகள் வந்து எடுத்துக்கொள்ளுதுகள். இப்படியெல்லாம் சரியா பார்த்தால், இன்னொரு பிள்ளைகள் இல்ல பொம்பளைகளும், ஆம்பளையும் மண்டே திரி அப்டின்ற ஒரு டீம் இருக்குது. அப்படியும் திரியிறார்கள் தமிழ் ஆட்கள். சரியா? இந்த 3 தான் பெரும்பான்மையா இருக்குது. மிக குறைவானவர்கள் தான் கல்யாணத்தையே கட்டியிருக்கிறார்கள். அல்லது அம்மா, அப்பா சொல்ற மாரி கட்டியிருக்கிறார்கள். அல்லது இதுக்குள்ள இந்த குடும்ப அமைப்புக்குள்ளேயே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லணும். அப்ப என்ன காரணம்ண்டா, இது ஒரு பெரிய திணிப்பு. இது உண்மையில அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புன்றதே இல்ல. மேற்கத்திய உலகத்த பொறுத்தவரைக்குமே சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் வந்து இல்ல. உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆனா நீங்க அத ஃபீல் பண்ற மாரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அங்க அப்படி எதுவும் இல்ல.
அவன் அவன் என்ன திணிக்கணும்னு நினைக்கிறான்னு அதை வந்து உங்களுக்கு தெரியாமலேயே திணிச்சிட்டு போயிடுவான். அதுதான் செட்டப். அது உங்களுக்கு எப்படி ஏன்ன்ற எதுவுமே விளங்காது. நீங்க கடைசி வரைக்குமே எப்படி யோசிச்சு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நான் தான் எல்லாமே சூஸ் பண்றேன். எனக்கு தான் நான் பிடிச்ச மாதிரி தான் என் வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்ற மாரி இருக்கும். அதான் அது இந்த டிசைனே வந்து அதான். சரியா? இங்க ஓகே. இப்ப ஊர் ஆம்பளையோட விஷயத்துக்கு வரலாம். ஊர் ஆம்பளைல பொறுத்தவரைக்கும் வந்து இந்த மாரி பேசுற அவன் வாயில வர தூசணத்துல பேசுவான். இல்ல வேற சண்டை பிடிப்பான். இதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. இதே ஆம்பளைல தானே ஊர் பொம்பளைல வேற யாரோ கட்டி, அவங்களும் குடும்பம் நடத்த தானே போறாங்க. ஏன் அதுக்குள்ள எல்லாருமே கெட போறாங்களா? இல்ல. அப்ப அதையும் கட்டி ஆள்றதுக்குரிய பொம்பளைகள் இருக்கணும். ஆளுமையா வந்து இருக்கணும்னு சொல்லி சொன்னால், அந்த ஜல்லிக்கட்டு பெரிய பெரிய காளைகள வந்து பெண்கள் தான் கூட்டிட்டு போவாள் அடக்கி. கடைசியா வீட்ட கூட்டிட்டு போய் இல்ல கொண்டு வரைக்கும். அப்ப அந்த மாரி தான் வந்து நாங்க அத பார்க்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்களுக்குரிய இயல்பு குணங்கள்னு சொல்லி சில விஷயம் இருக்கும். அது இருந்தா தான் சமூகம் வந்து வேலை நடக்கும். சமூகம் வந்து இயங்குறதுக்கு சில விடயங்கள் தேவை. அதுன்ற சில பக்க விளைவுகள் தான் ஆண்கள் அதீதமா கோவப்படுறதா இருக்கட்டும் சரி, டக்குனு அடி, புடி கதைக்கிறன்னு எல்லாமே. இத வந்து இன்றைக்கு இந்த வெஸ்டர்ன்ல வந்து கோழி குஞ்ச பொரிச்சு போட்டு கவனமா இந்த இன்குபேட்டர்ல வச்சு வளர்க்குற மாரி வளர்க்குற அந்த தலைமுறைக்கு வந்து பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஒரு நாளும் அத நாங்க இல்லைன்னு சொல்ல போறதில்ல. ஆனால் சரியாக விஷயம் தெரிஞ்சு, சரியா மாட்ட அடக்க தெரிஞ்ச பெண்கள் இருக்கினும், அவ வந்து அது எல்லாத்தையுமே சாதாரணமா தான் எடுத்துக்கொள்றா. காரணம் என்ன? குறிப்பிட்ட சில தலைமுறைக்கு முன்னம் அவளா பேருமே அப்படித்தான் காட்டியிருக்கிறேன்னு சொன்னா, அங்க அப்பைக்கு யாருமே ஐரோப்பா பார்த்ததும் இல்ல. எல்லாம் ஊர்லான்னு இருந்தது. ஆண்கள் அதே மாரி தான் இருந்தது. அப்ப பெண்களும் அதே மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா, இதோட சமநிலை தான். ஆண் இப்படி இருக்கைக்க, பெண்ணும் அத சமாளிக்கிறதுக்குரிய மாரி தான் பெறும். காரணம், இங்க பெண் தான் பெருசு. ஏன்னா பெண் தான் அத சமாளிச்சு, அத போறதுக்குரிய அந்த இடத்துல இருக்கிறா. உண்மைக்குன்னா ஒரு குடும்பத்தின் தலைமை என்றதும் இல்ல பெண்ண பொறுத்தவரைக்கும் தான். ஆண் வந்து அதுக்கு உழைச்சு கொடுக்குறதும், அத பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு வழியையும் பார்க்கிற ஒரு ஆள் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி மாரி தான் இருக்கும். ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி எப்படி வேலை செய்யுமோ அந்த மாரி தான். விளங்குது. அப்ப அதேதான் வந்து ஆணக்குரிய வேலை. அப்ப அதத்தான் வந்து அவர்கள் வந்து செய்யலாம். அப்ப அவர் செய்யறதுக்குன்ற இயல்புகள வந்து நாங்கள் இல்ல வேண்டான்னு சொல்ல முடியாது. காரணம், இத வேண்டான்னு சொல்லி போட்டு பிறகு உழைக்கலன்னு சொல்லி சொன்னாலும் அல்லது அவனுக்கு என்ன காப்பாத்தல நீ ஏன் திருப்பி அடிக்க மாட்டே அவனுக்கு அப்படின்னு கேட்டால், என்ன அடிக்கிறது? நைஸ் கை இல்ல. அப்படி கை வைப்பார். வைக்கல. விளங்குது. அப்ப உங்களுக்கு அதெல்லாம் ஆபத்து நேரும். அப்ப அதது இயல்புல அததான் இருக்க விடுங்கள். அப்ப இங்க என்ன சிக்கலாதண்டா பெண்மைன்ற அந்த இயல்பு வந்து குறையுது. உண்மையை சொன்னா பெண்மைன்றது மென்மை நினைச்சிருவேன். அப்படி இல்லை. இவ்வளவு ஆண்களையும் வந்து அடக்கி ஆள்றதுக்குரிய தன்மை வந்து அந்த பெண்மைக்குள்ள இருக்கும். இல்லையென்றா அது அதான் இருக்கிறதான் பெண்மை. அதுக்கு தான் உண்மையில மரியாதைக்குரிய விஷயம். அது ஆண்மை என்றோன்னா அது தனியாக அடித்து துவைக்கிறது மட்டும்தான் நான் கேட்டால் அப்படி என்றும் இல்லை. அப்போ அந்த தன்மைகள் ரெண்டுமே கலந்துதான் இருக்க போகுது. அதாங்க விஷயம். அது ரெண்டுமே கலந்துருக்க போகுது. அப்போ பெண்மைகள் அது இருக்க அதை நீங்கள் தவறாக விடைக்கு தான் என்ன கன்சிடர் இதெல்லாம் பெருசாக பயப்படுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பயப்படுறீங்கன்றாலே என்ன உங்களோட உங்களோட பெண்மைக்குள்ள இருக்கிற அந்த வீரம் வந்து இல்லாமல் போயிட்டு இல்லை அந்த திறமை அந்த ஆளுமை வந்து இல்லாமல் போயிட்டு தான் அது நடக்குது. அதே சரியானவர்கள் அதை கொடுத்தா அவனது சரியான பெண்கள் வந்து இதெல்லாம் இதை விட நீங்கள் இப்போ பார்த்து பயப்படுறதை விட பயம் காட்டுற ஆண்களை கூட எதுவுமே இல்லாமல் சின்ன நாய்க்குட்டி அளவுக்கு மாற்றின இவ்வளவு பெண்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள். வரலாறுகள் அல்லது என்ன சாதாரண வாழ்வியலை நீங்கள் அது வெளியில் தெரியுதில்லை இந்த விடயங்கள். கொஞ்சம் உள்ளுக்கு பார்த்தா வடிவாக வந்து தெரியும். மற்றது கொஞ்சம் உளவியல் ஒரு மனிதர்கள் ஆண் பெண் சம்மந்தப்பட்ட எப்படி இதுகள் இந்த நடக்குதுன்றைக்கு தான் அது தெரியும். இப்போ இருக்கிற அந்த கோழி குஞ்சு மாதிரி படிக்கிறது இது இப்படித்தான் தீவிர இப்படி வச்சு வர்ற தலைமுறைகளுக்கு வந்து இதில் பார்த்து பயப்படினம் அப்படின்றது வந்து இயல்பு என்று சொன்னால் அப்படித்தான் வளர்க்கப்படினம் அந்த கலாச்சாரம் வந்து அந்த நாடுகளால். ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி எவ்வளோ காலத்துக்கு தாங்க போயிடும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைக்கே டிவோர்ஸில் தான் வந்து போய் முடியும். இதண்டா பேச்சு திட்டு ஆனால் அதே என்ன அதை சரியாக சமாளிக்கிற மாதிரி குடும்பத்தையும் வந்து எந்த ஒரு அசராமல் கொண்டு போகிறதுக்கூடிய வாய்ப்பு இதுக்குள்ள வந்து வரப்போகுது. இப்போ அது சரியா இது சரியான்றது இல்லை. நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் ஊருக்கும் அது சரியாக இருக்குது. யூரோப்புக்கு போயிட்டோம்னு சொன்னால் என்ன இனி நீங்கள் அடுத்தடுத்த நம்ம வந்து அப்படி அங்கே தான் கலக்க போதைக்க நீங்கள் அப்படியே மாறிக்கொள்ளுங்கள் அப்படின்றது. அது என்ன நீங்கள் அதை மாறுறது இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இதுக்குள்ள கட்டுறதுல பிரச்சனை இருக்கா இல்லை எதிர்கொண்டு பண்ணட இல்லை. அதை அவங்க விட வேண்டியது அவன் விருப்பப்பட்டு தான் கட்டுறான்னு சொன்னால் இல்லை அதுக்கு பெரியாயிட்டான்னு சொன்னாலும் அதை நாங்கள் அப்படியே விட வேண்டியதுதான். இதுதான் விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கட்டாயம் எங்களுக்கு வந்து தெரிவிங்க. நன்றி.